After 1-2 months ago நான் இன்னும் வீடியோ போடல. ஸோ வாட்ஸ் இன் மை ஸ்கூல் பேக் கூட அதை சொல்லியிருந்தேன். அது வந்து ஆக்சுவலி மை மெலோடி. அது என்னமோ சின்னமரோல்னு சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷான்ஸ் கார்டா சேனல். நான் உங்க ஷாரன். ஆஃப்டர் 1-2 months ago நான் இன்னும் வீடியோ போடல. இப்படியே சொல்லிக்கிட்டீங்க. கொஞ்சம் டைம் எடுக்கதான் செய்யும், வேற வழி இல்லை. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தா, ஸோ வாட்ஸ் இன் மை ஸ்கூல் பேக் ஃபிஃப்த் 8th ஸ்டாண்டர்ட். ஸோ இது என்னோட இப்போ நியூ ஸ்கூல் பேக். அண்ட் முன்னாடி வந்து ஒரு ஸ்கூல் பேக் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஸ்கூல் பேக் ஆக்சுவலி வந்து என்னோட 7th ஸ்கூல் பேக். 7th வந்து பிங்க் கலர்ல நான் வச்சிருந்தேன். நான் கூட அதை சொல்லியிருந்தேன். அது வந்து ஆக்சுவலி மை மெலோடி. அது என்னமோ சின்னமரோல்னு சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். சாண்ட்ரியோ கேரக்டர்ஸ் தெரியும்னா அது எனக்கு தெரியாது. போய் கூகுளில் சர்ச்சில் பண்ணி பாருங்க, வாட் இஸ் மை மெலோடி அப்படின்ட்டு போய் சர்ச் பண்ணி பாருங்க. இல்லைன்னா இங்கே பிக்சர் ஆட் பண்ணுறேன். எனக்கு பிங்க் தான் ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ எனக்கு வந்து பிளாக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுவும் இதில் வந்து 3 zips இருக்கு. ஸோ 1 2 3 அண்ட் இது வந்து ஒரு எமர்ஜென்சி பவுச்னே சொல்லலாமா. ஸோ மொத்தமாக 4 zip இருக்கு. அண்ட் இல்லை 2 பாக்கெட் இருக்கு, பாட்டில் இருக்கிற பாக்கெட். அண்ட் இது பிடிச்ச காரணமே எனக்கு வந்து 4 zips இருக்கு அதனால தான். ஸோ முன்னாடி இருக்கிற என்னோட பேக்ல வந்து ஒன்லி 3 zips தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த புக்ஸ் வைக்கலாம், செகண்ட்ல வந்து அந்த நோட்ஸ்லாம் வைக்கலாம், தேர்டு வந்து அதில் ஒரு இந்த மாதிரி ஒரு ஜிப் இருக்குமா எனக்கு தெரியல, மறந்துட்டேன். ஆக்சுவலி தம்ப்நெயில் வந்து பேக் வேற மாதிரி இருக்கும், நான் வீடியோவில் காட்டுறதே வேற மாதிரி இருக்கும். ஸோ தம்ப்நெயிலில் காட்டின வீடியோ அந்த பேக் வந்து வேற மாதிரி பேக். அது வந்து ஒரு ஆஃப் டே பேக் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல. அண்ட் இந்த ஸ்கூல் பேக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் காட்ட போகிறேன். ஸோ இந்த ஸ்கூல் நான் டிஸ்க்ளைமர் என் சேனலுக்கு மட்டும் கொடுக்குறேன். இதில் ஒன்றுமே கிடையாது. நான் வந்து என்ன ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனேனோ அதே தான் இதில் இதுவும் இருக்குது. நான் வந்து உங்கள்கிட்ட இது காட்டக்கூடாது அப்படின்னு வைக்கவே மாட்டேன், எல்லாத்தையும் காட்டுவேன். இது வந்து நியூ பேக்கா, அதுவும் புதுசா இப்பதான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறேன்னா ரொம்ப குப்பையெல்லாம் இருக்காதுன்னு நான் நம்புறேன். இருந்தா காட்டுறேன், சத்திய சோதனை இருக்கும் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். அண்ட் ஸ்கூல் பேக் மட்டும் தான் காட்டுறேன்னு இல்லை, அண்ட் பவுச் கூட நான் காட்டுறேன். ஸோ லாஸ்டா பவுச்சை காட்டலான்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல வந்து இதுல வந்து சம் எமர்ஜென்சி டிஷ்யூஸ். ஸோ இந்த டிஷ்யூஸ் வந்து திருச்சியில் எஃப்எஸ்எம் ஒரு மால் மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு அவுட்டர் சைட் மாலாக இருக்கும். ஸோ அதில் போய் இதில் வாங்கினேன். ஹாப்பி ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ நான் வந்து ரொம்ப கேர்லெஸ். எனக்கு வந்து நான் கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு கூட ரொம்ப மறந்துட்டு போயிடுவேன்னா. ஸோ வேர்க்குது அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் எடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு ஒன்று வெளியில் போட்டுருந்தேன், திருப்பி போட்டால் திருப்பி காட்டுலேயும் வந்துச்சேன். இது வந்து ஒரு சேஃப்டி பின் அண்ட் இயரிங்ஸ். ஸோ இப்போ இந்த இயரிங்ஸ் வந்து தொலைச்சிட்டேன். இது கோல்டு, தொலைக்க மாட்டேன். பட் சம் இயரிங்ஸாக ஸ்டட்டு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா இதில் எடுத்து நான் போட்டுப்பேன். ஸோ திஸ் இஸ் சேஃப்டி, நல்லா பார்த்துக்கோங்க. மோஸ்ட் யூஸ்ஃபுல் திங் இன் அவர் கேர்ள்ஸ் லைஃப், லிப் பாம். எனக்கு ஆக்சுவலி என்னோட லிப்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சென்சிட்டிவ் லிப்ஸ், பயங்கரமாக ட்ரை ஆயிரும். இது பேர் பஞ்சாராஸ் டச் ஆஃப் நேச்சர்ஸ். தெரியாது, இது க்ளோஸ்அப் இப்படி காட்டுறேன், தெரியுதா? இது ஆலோவேரா வருது இல்லை, சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் லிப்ஸ் காட்டுறது. நரிஷிங் அண்ட் ரிச்சிங் மாய்ஸ்சரைசிங் அதெல்லாம் இதான் கொடுத்துருக்கு. நான் ஏதோ ப்ரொமோஷன்லாம் காட்டல, இதான் இருக்குது. இது எனக்கு மோஸ்ட் யூஸ்ஃபுல். இப்போ எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனாக வந்து இப்படி போட்டு காட்ட மாட்டேன், யாரும் பார்த்துடக்கூடாது, இல்லைன்னா போட்டு கொடுத்துருவாங்க மிஸ்ஸுங்களாம். இதுக்கெல்லாம் அவ்வளோவா தெரியாது.
என்னென்ன இப்படி எடுத்து அப்படின்னு போட்டுற வேண்டியதான். லைட்டா போடுவேன் மிஸ்ஸுக்கு தெரியாத மாதிரி. நெக்ஸ்ட் இது 2 சேஃப்டி ரப்பர் பேண்ட்ஸ். ஸோ இந்த ரப்பர் பேண்ட்ஸ் வந்து சப்போஸ் நான் இப்பெல்லாம் வந்து 1.8 தான், இந்த மாதிரி போட மாட்டேன். நான் இந்த மாதிரி தான் 2 ரப்பர் பேண்ட்ஸ் தான் போடுவேன். சாரி 1 போனிடெயில் தான் போட்டுருவேன். ஸோ அப்போ வந்து எனக்கு ஏதோ ஒரு டான்ஸ் ஷோ கண்டிப்பா தலையை வச்சு வர சொல்லுவாங்க. அப்பெல்லாம் வந்து எனக்கு அது பிடிக்காதுன்னு என்ன பண்றது, அதனால இந்த ரப்பர் பேண்ட் எடுத்து அப்படின்னு போட்டுருவேன். ஸோ அதுக்கெல்லாம் அந்த 2 ரப்பர் பேண்ட் சேஃப்டி. நான் ஒண்ணுதான் வச்சிருந்தேன், இன்னொன்னு எப்படி பேக்ல இருந்துச்சுன்னு தெரியல. ஏதோ கீழே இருந்துச்சு, சரி நம்ம பேக்ல இருந்தா கீழே வந்துருக்குன்னு நினைச்சு எடுத்து விட்டு பார்த்தா மேஜிக்கா 2 வந்துருக்கு. நான் 2 ப்ளூ ரப்பர் பேண்ட்ஸ் இருந்து நான் பார்த்தது இல்லை, எனக்கு ஒண்ணுதான் இருக்குன்னு தெரியும். அதாவது நான் ஒரு ட்ரிக் பண்ணுவேன், இப்படி போட்டு சுத்தம் எனக்கு பிடிக்கும். ஓகே டன், அங்க போய் நெக்ஸ்ட் இன்னும் இருக்கு உள்ள. இது வந்து ஸ்டாப்லரோட பின். இது வந்து எனக்கு உள்ள பெரிய ஸ்டாப்லர் இருக்கு, அதுக்கு வந்து டக்கு டக்குன்னு போயிடும். ஒரு பைண்டிங் பண்றதுக்கு எதுக்கு இருந்தாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, ஸோ அதுக்கு தான். இதான் ஸ்டாப்லர். ஸோ இதான் இந்த ப்ளூ ஸ்டாப்லர். இது வந்து கேங்க்ரூல இருந்தது. எனக்கு ஜூம் அப் பண்ண முடியல, க்ளோஸ்அப்ல காட்ட முடியலை. ஸோ இதனாலே நான் இப்படியே காட்டுறேன். ஸ்டாப்லர் ப்ளூ கலர் ஸ்டாப்லர் பெருசா இருக்கும். சம்டைம்ஸ் என்னோட பவுச்சுக்கு கூட நான் ஆட் பண்ணுவேன், கடைசியாக நான் சொல்றேன் அப்போ தெரியும். நெக்ஸ்ட் இதான் பார்த்தீங்க ஐபேக்கோ டிஷ்யூஸ். நான் வந்து இன்னைக்கோ போனது ஐபேக்கோ டிஷ்யூஸ் வந்து இதே வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்பப்போ ஸ்கூலுக்கு கூட உதவல அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். எல்லாத்துக்கும் சேஃப்டி தாங்க, டிஷ்யூ பேப்பர் இஸ் ஆல்வேஸ் சேஃப்டி ஃபார் ஹியூமன்ஸ். அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான். அது சில பேருக்கு உதவாம இருக்கலாம், ஆனால் எதுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் இஸ் ஓவர். செகண்ட் கம்பார்ட்மெண்ட் இதுதான் என்னோட பவுச் ஏரியா. ஸோ நசிங் இருக்கு. ஸோ இதான் என்னோட பவுச். நீங்க பார்க்கலாம், இந்த முட்டையே எடுத்துட்டு போவா அப்படின்ட்டு. அப்புறமா நான் காட்டுறேன் இதுக்குள்ள என்ன இருக்குன்ட்டு. ஸோ இது ஒரு இது மோஸ்ட் யூஸ்டு பவுச். செகண்ட் வந்து பவுச். இந்த பவுச் வந்து நிறைய இருக்கும், இதெல்லாம் நான் எடுத்துட்டு போவேன்னு கிடையாது. இதுல வந்து ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா பென்சிலா இருக்கும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா பென்னு, இந்த சைடு பார்த்தா பென்சில்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதுல வந்து இப்போ இதுல ஒரு பென்னு இங்கு போயிடுச்சு, இல்லை பெண்ணு வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா இதுல இருக்கிற பென் எமர்ஜென்சியை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உதவும், தயவுசெய்து லைஃப் ஸ்டைல போட்டு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை நல்லது, நல்ல விஷயத்த கத்துக்கோங்க. வெரி குட். குப்பை, இதே வந்து எதோட குப்பை, இது ஆக்சுவலி சயின்ஸ் பேப்பர்ல வந்து கிழிச்சிட்டேன், ஐ எம் வெரி சாரி. இது வந்து என்னமோ ஹவு மெனி ஹவர்ஸ் தேர் இன் அ மினிட் அப்படின்ட்டு அந்த கொஸ்டின் ஆக்சுவலி நான் எழுதக்கூடாது. அதுக்கு நான் வந்து இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் வெரி பிரீஃப்லில இருந்து வந்தது. நான் எழுத வேண்டிய கொஸ்டின் வந்து ஆன்சர் பிரீஃப்லி. ஸோ 7th கொஸ்டின்லயும் அதுலயே தான் இருக்கு, இதுலயும் அதுலயே தான் இருக்கு. அதனால ஆன்சர் பிரீஃப்லி எழுதுறதுக்கு போல ஆன்சர் வெரி பிரீஃப்லில இருந்து ஒரு கொஸ்டின் எழுதி வச்சிட்டேன். அதனால ஒரு பேப்பர் வேஸ்டா போச்சு, கவலைப்பட வேணாம், ஏதாவது ஒன்று எழுதி எழுத வேண்டியதான். எல்லாரும் மாடர்ன் ஆர்ட்னு வச்சிடும். எப்படி நெக்ஸ்ட் வந்து இந்த ஜிப் தெரியுதா, ரொம்ப வெயிட்டா இருக்கு கைஸ் என் பேக். ஸோ இதுக்குள்ள என்ன இருக்குதான் நம்ம பார்க்க போறேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இது மடக்கவே மாட்டேங்குது. ஓகே. ஸோ இது வந்து ஒரு வாட்டர் கலர் மார்க்கர் அப்படின்றாங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரியும்.
இது வந்து ஒரு சில பேர் ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா சும்மா ஸ்கெட்சு எழுதுறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ஹைலைட்டரும் யூஸ் பண்ணுவேன், ஸ்கெட்சும் யூஸ் பண்ணுவேன். பட் எனக்கும் யூஸ்ஃபுல் தானே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். அது ஒன்றும். நெக்ஸ்ட் இது வந்து பிளானர். ஆக்சுவலி போன வருஷம் அதுதான். பட் நான் வந்து போன வருஷம் இந்த வருஷம்லாம் நான் பார்க்க மாட்டேன். நம்ம வந்து பர்த்டேஸ், ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் மட்டும் நான் வந்து இந்த பிளானர் எனக்கு வருவோம். ஸோ பர்த்டேஸ் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட்னால நான் வந்து ஸ்கெட்சில் தான் மோஸ்ட்டாக நான் வச்சுருப்பேன். ஸோ நம்ம ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி நிறைய பேரோடது இருக்கும். நான் வந்து அவ்வளோவா காட்ட மாட்டேன், க்ளோஸ்அப்லலாம் காட்டல, நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஏன் வச்சிருக்கேன்னு பார்த்தா, அப்போ ஸ்கூலில் யாராவது பர்த்டேன்னு என்ன பண்ணுறது, என்ன எழுது, ஐயோ எனக்கு பர்த்டேயா சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல பார்ப்பேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கையில் வந்தது இதுதான். இது வந்து என்ன சொல்லுவாங்க மறந்துட்டேன். கைஸ், உங்களை பார்க்க எனக்கு க்ரீனாக தெரியுது. ஓ மை காட், யுவர் லுக்ஸ் லைக் க்ரீன். ஸோ இதில் பாருங்க, எஸ் ஐ எம் க்ரீன். ஓகே, இது வந்து ஒரு எஃப்எஸ்எம்ல ஸ்மார்ட் பஸாரில் வாங்கினேன். அண்டு இதுவும் இது மட்டும் தான் நான் அப்படின்னு இல்லை, இன்னொன்று இருக்கு. இதுலேயே ஒரு ஸ்கேல் இருக்கு. ஸோ அந்த ப்ளூ பவுச்சில் இருக்கு. ஸோ இது 2 இருக்கு. இதுவும் அந்த ஸ்கேல் சேர்த்து வந்துச்சு. ஐ திங்க் ஒரு 199 இருக்கும்னு நினைக்கிறேன். காஸ்ட்லி தான், பட் எனக்கு இந்த ஒரு ஸ்கேல் தொலைஞ்சு போச்சது காரணத்தால் நான் வாங்கினேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது இன்னொன்னுக்கு இதுவும் சேர்த்து வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒன்று மட்டும் எடுத்தா போதுமா, இன்னொன்று எடுக்கணும்ல. Sticky notes is important in our studies, whatever needs. நான் இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு நான் எடுத்துட்டு போறதே தப்பு தான். ஏன், என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு 5 பேப்பர் போதும், இல்லை எனக்கு ஒரு 10, 20 அப்படின்னு எக்ஸ்ட்ராவா ஏற்றிக்கிட்டே போவோம். என்கிட்ட வந்து கேட்டோம், எனக்கு அதுக்கப்புறம் இல்லாம போயிடும். எனக்கு இவங்கள மோஸ்ட் எல்லாரும் பிங்க் தான் கேட்டிருக்காங்க, பிங்கே எல்லாம் காலியா போயிடுச்சு. இந்த பிங்க்கும் கேட்டிருக்காங்க, கேட்டா பெஸ்டல் பிங்க் இது ஒண்ணு கொடு அப்படின்ட்டு, இல்ல ஒரு பாதி போயிடுச்சு. எப்ப 7th நான் இது ஆக்சுவலி 7th தான் வாங்கினேன். அதை போய் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. அதனால இது நான் வந்து சேஃப்டியா அதுக்குள்ள வச்சிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். எனக்கு மட்டும்தான். உனக்கு வேணும்னா சொல்லு, நீங்க காசை கொடு, நான் வாங்கிட்டு வரேன், அவ்வளவுதான். என்னாலாம் என்னோடத கொடுக்க முடியாது அப்படி. That's all. இது வந்து ஒரு 4 இருக்குமா, போதும். ஏதோ ஒரு எனக்கு பிடிச்ச கலர்ஸ் எடுத்து பிச்சு போட்டுருவேன். That's all. ஸோ இது ஒரு 3. நெக்ஸ்ட் வந்து நானே செஞ்ச புக் மார்க். நான் இந்த கலர்லாம் நான் பண்ணேன், வெட்டினதுதான் நானும் அப்படின்னேன். இது வந்து ஏதோ ஒரு புக்லயோ அதுலயோ இருந்துச்சு. ஆனா ஏதோ ஒரு லேபிள் மாதிரி இருந்துச்சு, அது டெலட்டானா ஏதோ இருந்துச்சு. அதுதான் கட் பண்ணி நான் வந்து இதை புக் மார்க் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். புக் மார்க்லாம் யூஸ் பண்றதுலாம் ரேர் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர். ஸோ திஸ் இஸ் ப்ளூ ஹைலைட்டர். இன்னும் நான் ஆக்சுவலி ஃபேபர் கேஸ்டல் தான் வாங்கலான்னு இருந்தேன், பட் ஃபேபர் கேஸ்டல்ல வந்து இல்லை, வேற வழியில ஹைலைட்டர் முக்கியமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து மூடியை பார்த்தா தான் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம பாடி மாதிரியே இருக்கே, தலை மட்டும் குட்டியா இருக்க மாதிரி இருக்கும், பாடி ரொம்ப பெருசா இருக்கும். அதே மாதிரிதான் இதுலயும் இருக்கு. பட் ஸ்டில் நைஸ். ஆஃபீஸ் மேட் சோனி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஓகே, ஸோ இந்த ஜிப்ல தான் திறக்க போறோம். ஸோ இந்த ஜிப்ல என்ன இருக்கு அப்படின்ட்டு பார்த்தா, எடுத்த உடனே டிப் பாக்ஸ்.
இது வந்து 0.7 mm டிப் பாக்ஸ். இது வந்து கேம்லின்ல 0.9 டிப்பு. இது வந்து 4 rupees. வேப்பமும் வருது. இது வந்து எனக்கு தெரியல. ஸோ ஆனால் இது ரெண்டும் வரும். ஓகே, இன்னொரு பிங்க் ஹைலைட்டர். இதுவும் கேம்லினோட தான். லேபிள் அழுந்துருச்சு. ஷைனியாக இருக்கா, அதுதான் லேபிளாக இருந்துச்சு. கேம்லின் போட்டு பிளாக் கலர் தான் போட்டிருந்தாங்க. வேற இல்லை, நம்ம எழுதி அழிச்சாச்சு. அதுக்கப்புறம் நானே வேணும்னு கையை வச்சு சொரன்னு அழிச்சிட்டேன். இது ஒன்று திறந்துமா, சரி திறந்தேன். எப்படிக்கும் என்ன, நான் வந்து ஹைலைட்டர் வந்து தீந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கினேன். டார்க்கா நல்லா ஸ்மூத்தா இருக்கு. திறக்கிறது கொஞ்சம் கஷ்டம், மூடுறது வந்து நல்லா சத்தமா கேட்கும். அம்மாவே என்ச்சிருவாங்க பொழுதுன்னு சத்தத்துல அப்படி கேட்கும் அது. நெக்ஸ்ட் வந்து பென்சில், டிப் பென்சில். இது வந்து பென்சில் மாடல்ல நார்மல் பென்சில் மாடல், டிப் பென்சில். பார்த்தா இது ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து எங்க வாங்கினேன் அப்படின்னு பார்த்தா திருச்சியில கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. சில இதுல கிடைக்கும். பட் இது நான் எங்க வாங்கினேன்னா சென்னையில சரவணா செல்வரத்னம்ல வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆமா, அங்கதான் வாங்கினேன். எஸ், அங்கதான் வாங்கினேன். அண்ட் இட் காஸ்ட் ஒன்லி 10-20 rupees அப்படிதான் இருக்கும், எனக்கு தெரியல. பட் ஆனால் வாங்கினேன் அங்கதான். நெக்ஸ்ட்டு ஸோ பிளாக் ஜெல் பென்னும் ப்ளூ இங்க் பென்னும் வாங்கினேன். அதாவது இங்கு பென் மாதிரியே இருக்காது, பட் இது இங்கு தான். ஸோ நல்லா பார்த்தா தெரியும் இங்கு தான். இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் எழுதும் போது இங்கு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் பத்திரமா வச்சுக்கணும், என்னோட நீடில் சம்டைம்ஸ் உள்ள போயிடும். இதுக்கப்புறம் நம்மள ஹேண்ட் ரைட்டிங் வராமே போயிடும். இது வந்து ஜெல்லு சொல்லிட்டா நிறைய பேர் வச்சிருப்பாங்க. பாருங்க, இதாவது நிறைய பேர் வச்சிருப்பாங்களா. ஆனா நான் இத வந்து எதுக்கு வச்சிருக்கேன், இதுக்குள்ள வந்து ப்ளூ லெட் வச்சிருக்கேன். இருக்கிற ஜெல் பென் வந்து ஏதோ ஒரு ப்ளூ பென்ல வந்து அந்த ப்ளூ பென்னுக்கு பதிலா நான் வந்து பிளாக் இங்க் வச்சுட்டு ப்ளூ பென்ல இருக்கிற ப்ளூ இங்க் வந்து இதுல வச்சுட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அனதர் ரெட் பென். இதுவும் வந்து சென்னை சரவணரத்னம்ல தான் வாங்கினேன். இது எனக்கு பிங்க் கலர் பிடிக்கிறதுனால தான் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பென்சில் இது வந்து ஒரு செட்டா வந்துச்சு. இந்த பென்சிலும் ஒரு ஷார்ப்னர், எரேசர், ஸ்கெட்ச், அதுக்கப்புறம் கலர் பென்சில்ஸ், கிரையான்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஸோ அதை சேர்த்து இனிமே ஒன்று வந்துச்சு. What do you want? வீடியோ எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஜிப்ல இருக்கிறது எல்லாமே முடிச்சாச்சு. அண்ட் இதுக்குள்ளே ஒன்று இருக்கு. கதவு திறந்ததுனால சொல்லுங்க. ஸோ இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, இதுல வந்து என்னோட ஐடி கார்டு. ஐடி கார்டு காட்ட மாட்டேன், க்ளோஸ்அப்ல காட்ட மாட்டேன். ஐ வாண்ட். ஸோ இது வந்து எந்த ஐடி கார்டு அப்படின்னா 7th BA-ஓட ஐடி கார்டு. 7th B குரூப். அதனால ஸோ நான் காட்டுறேன். ஸோ இந்த ஃபேஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ், பயமா டிஃப்ரென்ஸ். ஏன்னா இது வந்து 2024ல தானே எடுத்தது, இப்போ 2025 ஆச்சு. ஐம் 14 years old ஆச்சு. அதனாலதான். ஓகே, உள்ள வச்சிடலாம். இதை தொலைக்க கூடாது, அதனால உள்ள வச்சிடலாம். என்னடா உள்ள போச்சாலையா. அண்ட் நெக்ஸ்ட் இதுல ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கு பதிலா இல்லை, அதனால
compartment over. This is the main notebook.